என் உயிரில் மேலான ரத்தத்தை ரத்தமான ரசிகர்கள், என் இரண்டு கண்களாக பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் இந்த விழா முறையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மகான்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். இந்த அபூர்வமான் உண்மையிலே நல்ல படம். ப்ரொடியூசர் இலசினப்ப என்னுடைய அண்ணன் தானன் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு 10-20 தேரில் வரும்போது இப்போ டைரக்டர் மணிமுத்து வந்தார். எனக்கு அவர் டைரக்டரும் தெரியாது. இதை பார்த்து அண்ணா 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 எங்கண்ணா இருக்கீங்க என்ன? அப்போ நான் திவார் ஜெயிலில் இருக்கேன், இந்தியாவில் இருக்கேன். ஏன்பா அப்படின்னா, இல்லைண்ணா நான் ஒரு படம் எடுக்கிறேண்ணே, நீங்கள் நடிக்கிறேன். என்ன படம் தம்பி அப்படின்னா, தமிழ் படம் தான். என்னென்ன எப்படி கேட்டீங்க? அதான் என்ன தமிழ் படமே என்ன படம் தம்பின்னா, இந்த மாதிரி பாபா பற்றி எடுக்கிறேன். சரி தம்பி அப்படின்னா, ஏன்னா எனக்கு அவர் சொன்ன டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துச்சு. நான் அண்ணா நகரில் ஆஃபீஸ் வைக்கும்போது ஒருத்தர் 3 டைரக்டர் வந்தாங்க. அது டைரக்டராக எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நான் ரொம்ப சினிமா ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். யார் வந்தாலும் வரவேற்பேன். உடனே சாப்பாடு ஏற்பாடு போட்டு கையில் ரூபா கொடுத்து இருக்குவேன். அப்போ அண்ணே உங்களுக்கு பாபா மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, பேச எடுத்துடலாங்க அப்படின்னா, உடனே அங்கே பெட்டியில் என்ன கொண்டாங்க தாடிலாம் வச்சு இது பண்ணி ஒரு 10-50 ரூபா வாங்கிட்டாங்க. சரி நம்ம பாபா வரப்போகிறோம். என்னை பார்த்தா மூஞ்சில் என்ன தெரியுதுன்னு தெரியல. நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், அதை எடுக்க இதை எடுக்கணும். சரி எல்லாம் எடுக்கலாம் தம்பி, எப்போ படம் எடுக்க போகிறேன் எடுக்கலாங்க. ஒரு 2 கோடி ரூபா செலவாகப்பா, இங்கே இருக்க சிடிக்குள் போயிட்டு வந்தாலே 50,000 தான். நீ என்னப்பா 2 கோடி கேட்கல, நான் படம் எடுத்துருவோம். நான் சரிப்பா எடுக்கலாம் வாப்பானே, வரவே இல்லை. அதோட மறந்துட்டாங்க. அப்போ தான் ஒரு நினைவு வந்துச்சு. பரவாயில்ல, இவரு ஒரு அந்த மாதிரி டைப்பாக இருக்குமா, ஐயா திருப்பி நம்மளை போட வந்திருக்காரு. நான் அப்போ என்ன நான் ப்ரொடியூசர் சொல்ல நான் ஒரு படம் எடுக்கலானே அப்படின்னா, சரி தம்பின்னா இப்போ நான் ப்ரொடியூசர் பார்க்குறேன் தம்பி அப்படின்னா, பார்க்கலாமண்ணே அப்படின்னாரு. சரின்னா இப்போ நம்ம டிஎன்சி தேவர் சார் அவங்க ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. இப்போ பார்த்துட்டு தான் முழு நம்பிக்கை. சரி ஒரு படம் எடுக்கிறாரு, ஒரு டைரக்ட் பண்ணுறாருன்னு நினச்சி சரின்னு ஒத்துட்டானே. 10 நாள் நான் காய்ச்சிட்டேன், இங்கே பரம்பரை விட்டேனே அப்படி அப்படின்னா, சரி தம்பி மேலே ஒரே நாள் அடிச்சுட்டு வந்துட்டாரு. 3 நாள் நைட்டு போகிறப்ப காலையில் வெளில நான் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தார். நைட்டு 8 மணி புழிஞ்சு எடுத்துட்டு எனக்கு முடிஞ்சுன்னா அவ்வளோதானே. என்ன தம்பி அப்படின்னா, இவ்வளோதானே உங்கள் சீனா அடுத்த சீனு கூப்பிட்றேண்ணா, டிகேட் இருக்குனாரு. உண்மையிலே இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே நான் கூப்பிட்ற போகிறேன். ஆனால் ஒரு சாங் இருக்குண்ணா, குத்து சாங் இருக்குன்னா டிகேட் இருக்குண்ணா எனக்கு தெரியும். பில்டப் பண்ணி தெரிஞ்சுக்குவேன். எல்லாரும் சரி அப்படியே அதுங்க சரிஞ்சு அது மாதிரி ரொம்ப ஜாலியாக ஒரு நாள் எனக்குள்ள சீனை போகிறேன். நம்ம சார் சுமன் சார் சொன்ன மாதிரி 10 நாள் சொல்லி 5 நாள் எடுத்த மாதிரி என்ன 10 நாள் சொல்லி ஒரு நாளை கட்டிவிட்டேன். அதுக்காக பரவாயில்ல, இன்னும் ஒரே நாளை கட்டி விட்டாரு. நான் அதை பற்றி ஒன்றும் நினைக்கல. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க டைரக்டர் இது எதிர்பார்க்காம பண்ண. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து போனால் ஒன்றும் ஆகலை. அவர் எதிர்பார்க்குறோம் இல்லை, எங்கள் எதிர்பார்ப்பு ஒன்றுமே இல்லை. சரி எல்லாம் பாபாவுக்கு ஒன்று சொல்லி பாபா ஒண்டியில் போட்டேன் சொல்லி போட்டு வந்துட்டேன். ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப புது டைரக்டர் மாதிரி இல்லை. அதாவது ரெஸ்டே கொடுக்கல. டக்கு 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 டக்குன்னு நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ அவசரமாக இப்படி எடுக்கிறீங்க? இல்லை நான் அப்படின்னா இப்படின்னா அதெல்லாம் சொன்னார். நான் அதெல்லாம் காதில் வாங்கிக்கல. ஏன்னா எனக்கு தெரியல சினிமா பற்றி என்னன்னு. சரி நடிச்சு கொடுத்தேன். அப்புறம் முடிஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு 4 கொடுத்தேன். இங்கே சாலி கிராமத்தில் பாபா கோயில் சீன் சொல்லி போய் நடித்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துக்கு அதுக்கு மேலே இசையமைப்பாளர் நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா என்னுடைய முதல் நான் கேனேனா நினைச்சு ஒரு படத்தை எடுத்தேன் பாருங்க. இந்திரசனாங்கிற படத்தில் அவர் தான் மியூசிக் டைரக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுலேருந்து எனக்கு மேலே ஒரு பிரியம். ரொம்ப நல்லா வரக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் ஒருத்தர். ஏன்னா நான் இவருடைய இசையில் ஒரு படம் எடுத்திருக்கேன் இந்திரசனா சொல்லி. அது அப்படியே பாதுகாப்பாக இருக்குது, இன்னும் வெளியே வரல. அது என்னுடைய அன்பு தம்பி பஞ்சு படத்து இயக்கத்தில் பண்ணார். ரொம்ப பயங்கரமாக பஞ்சு பண்ணிட்டாரு. இப்படி இன்னொரு 2-3 படம் அப்படியே இருக்கு. அது போட்டிக்காக வச்சிருக்கிறேன். அது என்னைக்கு பாம்பு வெளியே வருதோ அன்னைக்கு அது வேகம் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அதாவது இந்த காலகட்டத்தில் படம் எடுத்து இவ்வளோ சீக்கிரம் ஆடியோ லான்ச் கொடுக்கணும்னா ரொம்ப அது பெருமைக்குரிய ஒரு விஷயம். அது பாபாவுடைய மகிமை தான் சொன்னேன். நானும் பாபாவோட டியோட்டி தான். அவர் நான் நினைக்காத நாளே இல்லை. டெய்லி அவரை நினச்சிட்டு தான் வெளியே போவேன். இன்னும் பாபா பற்றி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ரொடியூசர் நான் ரொம்ப பாராட்டினேன். அவர் முதல்ல இந்த படம் எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி புது ப்ரொடியூசர் எங்களை மாதிரி நடிகருக்கெல்லாம் அவர் சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் வெற்றி பெறுஞ்சு அடுத்தடுத்த படம் இருப்பார். மணிமுத்து சொன்னார். இப்போ கூட எனக்கு ஒரு காலையில் ஃபோன் பண்ணார். ஏன்னா வந்துருக்கேன் எப்படின்னா இருக்குது பேப்பரில் அப்படின்னாரு. இருக்குப்பா போட்ட சின்ன இருக்காரு. இல்லை நான் அடுத்து அசைக்கிறோம் நான் விடுங்க. நான் சரிது நானே அடுத்த படம் நீங்கள் தானே ஹீரோ தம்பி அதெல்லாம் சொல்லாத. நீ கூப்பிடு வரேன், அதை விட்டு இப்படி ஹீரோ வராது அப்படி இப்படிலாம் சொல்லாதப்பா. அது நானே முதல் போட்டு எடுத்தா தான் நான் ஹீரோ நடிக்க முடியாது.
ஹீரோன்னு சொல்லி அங்கே கொண்டு என்ன ஜீரோ ஆகிடுவார். ஆனால் அந்த விளையாட்டுக்கு நான் வரல, கண்டிப்பாக வரந்தது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 5 மணிக்கு வந்தேன். ஆனால் வாங்கினேன், என்ன நீங்கள் வரல, உங்களுக்காக போயிட்டீங்க எல்லாருமே, என்ன ஆரம்பிக்க போகிறாங்க, என்னென்ன எப்படி பண்ணுறீங்கன்னா பார்த்தா இங்கே உள்ள நான் தான் முதல்ல இருக்கேன். அதனால் இதுக்கு இதெல்லாம் சொல்ல ரொம்ப ஆர்வம் அவருக்கு, இது பண்ணாலுமே ஆர்வமாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப அவரை பாராட்டுறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு படம் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல மற்றும் மேடையில் அமர்ந்து அனைத்து என்னுடைய உடன்பிறந்த அண்ணன் நாசர் அண்ணன் விஜய் சார் உண்மையில தலைவாசி விஜய் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா அவர் தத்ரூபமாக இல்லை, எவ்வளவோ அவரை பற்றி எனக்கு பெருமையான விஷயங்கள்லாம் அண்ணன் சொன்னார். உண்மையில ஒரு மனிதனை எப்பயுமே அதாவது வைரம் பூமியில் இருக்கும்போது தெரியாது, அது வெளியே பாலிஷ்க்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது. தெய்வம் நேரில் பார்க்க முடியாது, ஒரு மனித ரூபத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரியான மகான்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தமிழ் திரையுலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நான் நடிகர் சுமன் சாரை நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு ஒருத்தர். இப்படி சூப்பர் ஸ்டார் நேசிக்கிறேன், அவர் நேசிக்கிறேன். அவர் எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணுவார். அவரோட நான் சேர்ந்து சவுகார்பேட்டை படத்தில் பண்ணுறேன், அவர் சேர்த்து வர்றாரு. உண்மையிலே நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த சீன்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அவர் என்னுடைய சீன்லாம் பார்த்து ரசிப்பார், நானும் அவரை பார்த்து ரசிப்பேன். அந்த மாதிரி அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்பு வச்சுக்கிறோம். நல்லா இருக்குது. சினிமா உலகங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய கடல். அந்த கடலில் நீந்துறாங்க, எத்தனையோ பேர் நீந்துறாங்க, எத்தனையோ பேர் காணாமல் போகிறாங்க. அதில் கரை சேர்றது கொஞ்சம் பேர் தான். அந்த மாதிரி கரை சேரில் நானும் ஒரு ஆள்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை என்னுடைய ரசிகர் தான் என்னை கரை சேர்த்து கை பிடிச்சி வீசி போகிறாங்க. அந்த மாதிரி இந்த திரையுலகத்தில் வந்தவங்க யாருமே தோற்றதில்லை, ஜெயிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த படங்கள் புது புது ப்ரொடியூசர் வரணும், அவங்க புது புது படங்கள் எடுத்து எங்களை மாதிரி நடிகர் வாய்ப்பு கொடுக்கணும். கேட்டு இவ்வளோ நேரம் பேச வச்ச இந்த விழா குழுவினருக்கும் இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் நெஞ்சாரமாக வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றி.